முன்னாடி பாருங்கள் எத்தனை ஃப்ரூட் இன்னும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முத்தினது வந்து 2 இருக்குது, பிஞ்சு வந்து 3 வர்றாங்க, மொத்தம் 6. அதில் ஒன்று நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணுறவங்க பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தர்பூசணி நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டில் போட்டது, அது இப்போ கொடி தானே வளர்ந்து இப்போ நம்மளுக்கு ஒரு காய் பிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. தர்பூசணி நம்ம விதையெல்லாம் போடலைங்க, அதுவே வந்ததாங்க. இது பார்த்தீங்கன்னா நடு வளர்ந்த கொத்தவரங்காய்ங்க, மேலே போய் மறுபடியும் நிலத்தில் முட்டுற அளவுக்கு கீழே வந்துட்டாங்க. கொடி போலி இந்த கொத்தவரங்க வளருதுங்க, ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி ஹைட்டாக பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாடி தொட்டில் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடி மாதிரியே வளர்ந்த பறந்து விரிந்த அந்த கொத்தவரங்காய்ங்க, அதுலேயே நம்மளுக்கு காய் இருக்குது. ஸோ அதே நம்ம வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாங்க. எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மழை வருது, டெய்லி நைட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. இது பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய், நம்மளுக்கு கத்தரிக்காய் காய்ச்சி முடிச்சிட்டாங்க, இது ஃப்ரூட் ஆகிட்டாங்க. ஸோ அது குத்திடுச்சு, நான் அப்படியே போட்டேன். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை பாவக்காய், பச்சை பாவக்காய் பொறுத்த வரைக்கும் நான் வந்து விதை போட்டதே கிடையாதுங்க. ஒரே ஒரு தடவை தாங்க போட்டேன். அதுலேருந்து மறுபடியும் நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட் போடும்போது அதுலேருந்து வந்தது தாங்க. இது பாருங்கள், இன்றைக்கி இதெல்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ.